தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடு பெருந்துறையில இருக்கிற நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சிஏ, சிஎம்ஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸை ஒரு முழு நேர கல்லூரியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே பாப்புலராகவும் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். இன்னைக்கு நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் திரு மணிகண்டன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சில ப்ரிப்பரேஷன்ஸ் 6வதுலேருந்தே ஆரம்பிக்குது, சில ப்ரிப்பரேஷன்ஸ் 10வதுலேருந்தே ஆரம்பிக்குது. அப்போ பள்ளிக்கூடத்தில் அந்த பாடத்தையுமே சரியா முழுமையாக நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கோச்சிங் போக முடியல. இது இல்லாமல் நான் ஆனுவல் எக்ஸாம்ஸில், பப்ளிக் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ ஒரு முக்கோண ப்ரெஷர் இருக்குது சார் மாணவர்களுக்கு. இவ்வளோ ப்ரெஷருக்கு அப்புறமா அங்கே உள்ளே வந்தாலும் கூட ஒரு 10,000 சீட்டுக்கு 10 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. கம்யூனல் கோட்டா இருக்குது. அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான ஒரு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கனாலே கோர்ஸ் ஃபீஸ்க்கு ஈக்குவலாக இன்னும் நிறைய நேரத்தில் வந்துடுது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று அப்படிங்கிறது சிஎஸ்சிஎம்ஏ, அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் கூட பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கே சார். நான் அதை தைரியமாக போய் எடுக்க முடியலையே. பார்த்தாலே ஐயோ இவ்வளோ பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க, நான் பாஸ் பண்ணிட முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்திலேயே உள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. உள்ளே இருக்கிறவங்க பயத்திலேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் சார்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஏசிஎம்ஏ கோர்சஸ் பற்றின அவேர்னஸ் கிடையாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெடிசன் இன்ஜினியரிங்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சிஏசிஎம்ஏ கோர்சஸ்க்கு கொடுக்கல. ஓகே, நம்ம யார்கிட்டயாவது இப்போ கேட்கும்போது கூட டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா தான் கேட்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிஏசிஎம்ஏ கோர்சஸோடைய அவேர்னஸ் இருக்கு. இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு, இதுல சேர்ற மெத்தட் ரொம்ப ஈஸி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. +1 +2 நான் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் +2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த கோர்சஸ்க்கு நான் என்ன தயார்படுத்திக்கலாம். அதே மாதிரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தி அவேர்னஸ் இருக்கு மாணவர்கள் கிட்ட. ஒரு 20 வருஷமா நம்ம இந்த கோர்சஸ்க்கான ஒரு ஃபுல் டைம் இன்ஸ்டிடியூட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோர்சஸ்க்கு ஃபுல் டைமா அகாடமி ரன் பண்றது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மட்டும் தான். ஸோ இப்போ இந்த கோர்சஸ் பத்தின அவேர்னஸ் இருக்கு. நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு அதை ரீச் பண்ண முடியாதப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் சிஏவை சூஸ் பண்றாங்க. சேர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஆனா இன்னுமே நிறைய பேருக்கு இருக்கிற அச்சம் பாஸ் பர்சன்டேஜ் இதுல ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ நீங்க ஒரு நார்மல் டிகிரி கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்ல ஒரு இன்ஜினியரிங் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலோ சேர்ற 100 பேர்ல 95 பேர் பாஸ் ஆகுறாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்களுமே அடுத்தடுத்த செமஸ்டர்ல அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி அந்த கோர்சஸ் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இந்த சிஎஸ்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இது முழுக்க மாணவர்களுடைய ஒரு தவறான அணுகுமுறையினால தான் அவங்களால அந்த ஸ்கோரை ரீச் பண்ண முடியல அப்படின்றது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இதுல நிறைய தவறான அணுகுமுறைகள் இருக்கு. அந்த படிப்புக்காக அவங்க செலவு பண்ற காலம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு +2 முடிக்கிறாங்க மார்ச்ல அப்படின்னா மேலேயே அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபவுண்டேஷன் லெவல்ல. அடுத்ததா செப்டம்பர்லயும் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாணவர்களுக்கு என்னன்னா, நம்ம சீக்கிரமா சிஏ முடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன்ல ஒன்று மே அப்படி இல்லைன்னா செப்டம்பர்ல அந்த படிப்புக்கான தேவையான அளவு காலகட்டம் அதற்கான பயிற்சிகளை அவங்க எடுத்துக்காம உடனே இந்த எக்ஸாம்ஸை அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அவுட் ஆஃப் 100 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, மாணவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இது ஒரு டஃப்பான கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆம்பியன்ஸை கொடுக்குது. பொதுவா ஒரு கோர்ஸ்குள்ள ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாமா, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களோட ட்ரீம் என்னவா இருக்கும்னா கேம்பஸ் இன்டர்வியூ. ஆமா, நான் முடிக்க போறேன், அடுத்து கேம்பஸ் இன்டர்வியூ, நான் எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போறேன்ற ட்ரீம்ல தான் நான் உள்ள நுழைறேன். ஆனா சிஏசிஎம்ஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள நுழையும் போதே மாணவர்கள் நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் உள்ள நுழைறாங்க. ஓகே. சோ இதுக்கான முக்கியமான காரணமே இந்த படிப்புக்கு அவங்க அணுகுமுறை தவறான அணுகுமுறை அப்படின்றது தான். ஓகே. இப்ப தவறான அணுகுமுறைகள் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப பாஸ் பண்றாங்க, குறிப்பிட்ட சதவீத மாணவர்கள் பாஸ் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் ரேங்க்லாம் எடுக்கிறாங்க. அப்ப என்ன சரியான அணுகுமுறையில அவங்க பாஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல பாத்தீங்கன்னா காலகட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th முடிச்ச பிறகு நான் சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்றேன். பேரலா +1 +2 படிக்கும்போது சிஏக்கும் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்த 21 வருஷ அனுபவத்துல இது ஒரு தவறான அணுகுமுறை. மாணவர்கள் அந்த +1 +2 சிலபஸை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு +2 முடிச்ச பிறகு இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கான டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கிட்டு அவங்களுடைய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி 2026 மார்ச்ல +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 27 ஜனவரியில இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது ஒரு ரைட் பேட்டர்ன். ஸோ ஒரு 9 months கேப் கொடுத்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு அவங்கள தயார்படுத்திக்கிறது. ஓகே.
இந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைம் இதை தாண்டி அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற இன்ஸ்டியூட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று செல்ஃப் ஸ்டடி படிக்கிறாங்க, ரைட்? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் வந்து டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கிட்டு அதுக்கான செல்ஃப் ஸ்டடி பண்ணுறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு யூடியூப் மூலமாக இருக்கிற வீடியோஸ் பார்த்து மட்டுமே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினச்சிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. ஓகே, ரைட்? ஸோ அந்த யூடியூப் ஷூட்டிங்ஸ்லாம் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது, ரெக்கார்டிங்ஸ் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது, அது சில சமயங்களில் வந்து அவுடேட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறையில் தான் அந்த பாடத்துங்களை வந்து நம்ம சொல்லி தரணும். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து 60 மாணவர்கள் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மெத்தடில் டீச் பண்ணும்போது புரியறதில்ல. ஓகே, ஒரு சிலருக்கு அது ரீச் ஆகிறதே இல்லை. 2வது முறை 3வது முறை சொன்னாலும் ரீச் ஆகிறதில்ல. அவங்களுக்கு வேற ஒரு பேட்டர்னில் தான் நம்ம டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மாணவர்கள் வந்து அவங்க சூஸ் பண்ணுற அந்த கோச்சிங் மெத்தடை வந்து ரைட்டான மெத்தடாக இருக்கணும். அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுன்றது ஒரு தவறான அணுகுமுறை தான். அடுத்தது அவங்க சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூட் அவங்க வந்து ரொம்ப பார்ட் டைமாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்னிங் டியூஷன்ஸ் ஈவினிங் டியூஷன்ஸ் மட்டும் போகிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதனால் அப்படின்னா இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு 17 வயசே கம்ப்ளீட் ஆன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இவங்களுக்கு வந்து ஒருத்தர் பாடம் நடத்திட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. இவங்க வந்து கோச்சிங் எடுத்துக்கணும், எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் கிட்ட கோச்சிங் எடுத்துக்கணும். கோச்சிங்க்கு அப்புறமா அவங்க படிக்கணும். படிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், அதை வந்து அந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட அவங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அடுத்ததான் அவங்க மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட் வந்து நம்மலாம் படிக்கும்பொழுது 10th +2 போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வீட்டில் எழுதி பாருன்னு சொல்லுவாங்க. அதே மெத்தட் தான். பட் ஆனால் அந்த மெத்தட் அப்படின்றதையும் மீறி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மல் கொஸ்டின் பேப்பரை வச்சு இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து அவங்க எழுதணும். நம்ம நார்மலாக எழுதி பார்க்குற மெத்தட் கிடையாது. ஃபார்மலாக போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லேயே இந்த மார்க் டெஸ்ட் அவங்க எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கறதோட இல்லாமல் நம்ம வந்து எழுதுறத இந்த எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் யாராவது ஒருத்தர் அதை கரெக்ட் பண்ணி எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் அதே மார்க் டெஸ்ட் நான் எழுதி பார்க்கும்பொழுது ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமும் அவங்க அதுக்கான எடுத்துக்க வேண்டிய கோச்சிங்குமே வந்து இந்த கோர்ஸில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா. வணக்கம், என் பேர் கீர்த்திகா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர் என்எம்சியில் தான் சிஏ ஃபவுண்டேஷன் ரெண்டுமே படித்தேன். ரெண்டுமே நான் கிளியர் பண்ணி இப்போ நான் சிஎம்ஏ இன்டர் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஏன் ஃபவுண்டேஷன் முடித்து வெளியே போகாமல் இங்கே வந்திருக்கேன்னா, இங்கே வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது, படிக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் நல்லாவே இருக்குது. இங்கே 1-to-1 இன்டென்ஷன் ஸ்டாஃப்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லாவே இருக்குது. அதனால நான் இங்கே வந்தால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை என்எம்சி எனக்கு கொடுத்துச்சு. மொபைல் எதுவும் இல்லாததுனால எனக்கு நிறைய டைம் இருந்தது படிக்க. நான் வெளியே எங்கன்னா போனால் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், அதனால் என்னால் படிக்க முடியாமல் போயிருக்கும். என்எம்சி வந்து அதுக்கான அவ்வளோ டைம் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துச்சு. எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் சைட் போகணுன்னு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருந்துச்சு. அதனால தான் நான் சிஎம்ஏ சூஸ் பண்ணேன். சிஏ ஃபவுண்டேஷன் படித்தா சிஏ தான் போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. சிஎம்ஏ சைடும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நான் இந்த சைடு வந்தேன். மேம், மணிகண்டன் சார் பேசும்போது இந்த கோர்ஸை படிச்சு முடிக்கிறதுக்குன்னு ஒரு டியூரேஷன் வந்து மாணவர்கள் எடுத்துக்கணும், அந்த ப்ரிப்பரேஷன் டைம் உட்பட எல்லாமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னாரு. இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மாணவர்கள் வந்து எந்த இதில் நான் அட்டெம்ப்டை வந்து எடுத்துக்கணும், எந்த டைமில் வந்து நான் வந்து எக்ஸாம்ஸை வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனுக்காகட்டும் இன்டர்னுக்காகட்டும் எவ்வளோ தூரம் ப்ரிப்பரேஷனுக்கான டைம் எடுத்துக்கணும் மேம்? ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இல்லை சிஏ இன்டர் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு வந்தாவிட்டு டியூரேஷன் வந்து 9 months, ஸ்டாண்டர்ட் டியூரேஷன் 9 months. ஸோ அந்த 9 months நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் கோச்சிங், ப்ரிப்பரேஷன் டைம், மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது எல்லாமே இன்க்ளூட் ஆகி. ஸோ அந்த 9 monthsல 6 months வந்து டீச்சிங் பீரியட், 3 months வந்து ஸ்டடி டைம். இதுதான் ஐடியல் டைம் டு ப்ரிப்பேர். எஸ், ஐடியல் டைம். நான் +2 மார்ச் மாதம் முடிச்சுட்டு மே மாதம் எல்லாம் போய் எக்ஸாம் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா மைட் பி சக்ஸஸ் ஆகிறது ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆகலாம், பட் ரொம்ப கம்மி. மைட் பி நீங்கள் வந்து ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி இருப்பீங்க, அவ்வளோதான். இதே வந்து நீங்கள் சிஏ இன்டர் படிக்கணும் அப்படின்னா அதோடைய டியூரேஷன் 12 months. தட் இஸ் 9 months கோச்சிங், 3 months ப்ரிப்பரேஷன். ஐடியல் டைம் ஃபார் ஈச் லெவல் இஸ் 3 months ப்ரிப்பரேஷன் இஸ் ஐடியல். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நாங்கள் என்ன பண்ணணும்? கோச்சிங்னா ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. பட் ஸ்டடி டைமில் ஃபேக்கல்ட்டிஸ் அவைலபிளாக இருக்கணும். அட் த சேம் டைம் மார்க் எக்ஸாம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதணும். மார்க் எக்ஸாம்ஸ்னால் எந்த மாதிரி மார்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னா, இப்போ
ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா 12th போர்டு எக்ஸாம்ஸ் நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க, ப்ரீ போர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ப்ரீ போர்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் அந்த ஃபியர் வந்து போயிருக்கும். அதே இதுதான் எங்கேயுமே. ஸோ நீங்கள் எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மார்க் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும். அந்த மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆஸ் பர் ICAI ஆர் ICMAI அவங்க வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டைம் 2 to 5 10 to 1 அது எக்ஸாக்ட் டைமில் நீங்கள் வந்து மார்க் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். ஜென்ரலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 பேப்பர்ஸ் இருக்குது CA இன்டரில், 600 மார்க்ஸு. இங்கே நம்மளுடைய டார்கெட் வந்து 400 மார்க்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்களால வந்து ஃபைனல் கிளியர் பண்ண முடியும். இங்கே வந்து நீங்கள் கம்மி டார்கெட் வச்சிங்கன்னா ஃபைனலில் கிராக் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 5 மார்க் எக்ஸாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஃபியர் இருக்காது, எங்கெங்கே என்னென்ன எழுதணுங்கிற ஐடியா இருக்கும், கிளாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவோம். டைம் டியூரேஷன், இப்போ ஒரு 7 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 10 minutes to 12 minutes கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 10-12 minutesங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ரீடிங் ஆஃப் கொஸ்டின், அனலைசிங் ஆஃப் தி கொஸ்டின் அண்ட் ரைட்டிங் த கொஸ்டின் இன் அ ப்ராப்பர் ஃபார்மேட். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற மார்க் எக்ஸாமில் நீங்கள் கிளியராக பண்ணணும். இப்போ ரீசெண்டாக ஃபவுண்டேஷன்லேயுமே ரேங்க் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபவுண்டேஷன்லேயுமே ரேங்க் ஸ்கோரிங் இஸ் ஈஸி. பட் ஃபவுண்டேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், 2 வந்து MCQ. ஸோ நம்ம எதில் வந்து ஸ்கோரிங் நிறையா அப்படின்னா டிஸ்கிரிப்டிவில். ஏன்னா MCQ பேப்பரில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால பசங்களாம் வந்து 50-50 இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அது நெகட்டிவ் மார்க்கிங் டுவர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி போயிடுது. அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இங்கே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நீங்க ப்ரிப்பரேஷன் சொல்லும் பொழுது ரியல் டைம் எக்ஸாம் மத்தியானம் தான் அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு சொன்னீங்க. எஸ். வாட் மேக்ஸ் டிஃபரன்ஸ்? அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம லஞ்ச் சாப்பிட்டு மைண்ட் செட் வந்து தூங்குற மைண்ட் செட்டுக்கு போயிடும். ஸோ 1:45க்கு எக்ஸாம், 1:30க்கு கிளாஸில் உட்காருவாங்க, 1:45 கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாக்ட் 15 minutes ரீடிங் டைம் அவங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கோர்ஸில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா, இதை வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. முன்னாடியே 2-3 வாட்டி அதை குறிப்பிட்டிருந்தீங்க. கவர்மெண்ட்லையும் அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, +1 +2ல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே 2 வருஷம் ஃபவுண்டேஷன் நல்லா படித்த ஒரு மாணவர் ஃபவுண்டேஷனுக்கு வரும்போது அவருக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம் அதோட பேசிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு, கோல்டன் ரூட்ஸ் படிச்சிருப்பாரு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு மாணவர் எப்படி நான் திடீர்னு CA ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்க முடியும்? ஏற்கனவே ஒரு காம்படிஷன் இங்கே டஃப்பாக இருக்கு, இதுக்கு இவ்வளோ டெடிகேஷன் தேவைப்படுதுன்னா ஒன்றுமே தெரியாமல் தூக்கி என் தலைக்குள்ளே போட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 10th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் படிக்கிறது இல்லை. +1 +2 படிக்கிறாங்கல்ல. எஸ். அப்போ +1 +2 ஜாயின் பண்ணும்போது ஐயோ நான் 10th வரைக்கும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிக்கலையே, +1ல படிக்கும்போது எனக்கு அது டஃப்பாக இருக்குமா அப்படின்னு நம்ம எனக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லை இல்லையா? அதே ஒரு மனப்பக்குவத்தோட CA பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அதுதான் பேஸ். நீங்க 10th வரைக்கும் எதை வேணா படிச்சுக்கோங்க, +1 +2ல எந்த பேப்பர் வேணா படிச்சுக்கோங்க. ஆனா ஃபவுண்டேஷன்ல அகைன் நீங்க வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அக்கௌண்டன்சியோட பேசிக்ஸ் 0 பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதனால நீங்க +1 +2ல பயாலஜி குரூப் படிச்சிருந்தாலும் அது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தான். உண்மையா சொல்லணும்னா பயாலஜி குரூப் அப்படின்றது நிறைய பேருக்கு அது ஒரு டஃப்பான கோர்ஸா தான் இருக்கும். ஒரு டஃப்பான கோர்ஸையே படிச்சு நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் நாலேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க வந்து CA ஃபவுண்டேஷனுக்குள்ள வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஸோ இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுடைய நான் காமர்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸை வந்து பிகினிங்ல நம்ம டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து CA கரிக்குலம்குள்ள வருவோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஒரு +1ல காமர்ஸ் குரூப்ல என்னென்னலாம் படிப்பீங்களோ அதை தான் நீங்க வந்து CA ஃபவுண்டேஷன்லையும் படிக்க போறீங்க. அதனால சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய டஃப்பான கோர்ஸ்லாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் ரிசல்ட்ஸை வச்சு ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறேன். நம்மளுடைய இன்ஸ்டியூட்னு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக, சம்டைம்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் CA எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ஆகுறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய மார்க்கில் ஸ்கோர் பண்ணுறாங்க. என் பேர் வந்து எஸ் பூபாலா. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் ஆக்சுவலாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. இப்போ இந்த வருஷம் தான் பாஸ் அவுட் ஆனேன். 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நான் அப்பியர் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் கரெக்டான சக்ஸஸ் கிடைக்காதனால வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த CAன்ற பற்றி கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு CAல சரி ஓகே அது என்ன தான் நான் காமர்ஸ் தான் நாங்கள் இருந்தாலுமே வந்து CA பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். கூகுளில் சர்ச் பண்ணி ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்னு எதை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு NMC இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த NMCக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் June 16 இங்கே ஜாயின் பண்ணோம்.
அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் அப்போ வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக பிரித்து வச்சு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்லேருந்து ஸ்டார்டிங் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அதுக்கடுத்து லா அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து தான் கோர்ஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க. நான் காமர்ஸ்ன்றதை தவிர்த்து இப்போ அந்த 6 months ட்ரைனிங்க்கு அப்புறம் கொஞ்சம் காமர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்து அப்பியர் ஆகி எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹாய், என் பேர் பிருந்தா. நான் வந்து ஈரோட்டிலேருந்து வரேன். நான் வந்து டே ஸ்காலர் அண்ட் நான் வந்து ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வேறு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் வந்து அதில் நான் நினச்ச ரிசல்ட் கிடைக்காதனால வேறு ஏதாவது ஒரு ஈக்குவலன்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு சர்ச் பண்ணும்போது தான் சிஏசிஎம்ஏ பற்றி தெரிஞ்சுது. அண்ட் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் நாங்கள் சர்ச் பண்ணும்போது தான் சோஷியல் மீடியாவில் ரெஃபர் பண்ணும்போது அண்ட் நியர்பையில் இருக்கவங்க கிட்ட ரெஃபர் பண்ணும்போது என்எம்சி பற்றி தெரிய வந்தது. அண்ட் என்எம்சி அப்படிங்கிறது ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அண்ட் நான் டே ஸ்காலராக இருக்கிறனால பஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து இங்கே இருக்க டீச்சர்ஸும் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எப்போ டவுட் கேட்டாலும் சொல்லி தந்து கிளியர் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்எம்சியில் வந்து ஒரு 10 days ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து தனியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் மிங்கிளாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியல. அக்கௌண்ட்ஸ் தான் வந்து பேசிக்காகவே வந்து நான் ரொம்ப லேகிங்காக இருந்தேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் சார் வந்து நல்லா சொல்லித்தரனால ஈஸியாக பேசிக்லேருந்து எங்களுக்கு சொல்லித்தரனால எல்லாமே ஈஸியாக இருக்குது. இப்போ மே அட்டம் நாங்கள் எழுத போகிறோம். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் பாஸ் அவுட் ஆயிடுறேன். ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்டன்சி படிக்கவே இல்லை, முடியாதோ, இந்த கோர்ஸில் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற அன்னெசரி ஃபியர் தேவையே இல்லை. அக்கௌண்டன்சிங்கிறது வந்துட்டு பேஸ் மட்டும்தான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வர்றாங்க. கொஞ்சம் நாலேஜோடு தான் வருவாங்க அவங்களே. பட் நீங்கள் ஃபவுண்டேஷனில் வர்றப்ப சிலபஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ரம் பேஸ் கான்செப்ட் டு என்டையர் கம்பெனி அக்கௌண்ட்ஸே எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்லையே they can easily crack out. அதனால் ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க they don't have to fear about foundation course or about CA course. சார், இவ்வளோ நேரம் இப்போ சிஏவை பற்றி பேசணும், சிஏக்கான ப்ரிப்பரேஷன் டியூரேஷன் எவ்வளோ தூரம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பேசணும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் மாணவர்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இந்த எக்ஸாம்ஸை நோக்கி? ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் வரும். அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தகுந்த அளவுக்கு நாங்கள் நேரத்தை அதுக்கு ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 months நாங்கள் வந்து அதுக்கு சிலபஸ் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து ரிவிஷன் கொடுத்து அவங்களுக்கு டெஸ்ட்டெலாம் நம்ம கண்டக்ட் பண்ணி அவங்கள தயார் நிலையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்ஸாம் அப்பியர் பண்ண வைப்போம். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 சப்ஜெக்ட்டுக்கும் 4 ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிளாஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கிளாஸில் எடுப்பாங்க. காலேஜ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போதும் நாங்கள் அவங்களுக்கு எதாவது டவுட் ஏதாவது இருக்குது. சில மாணவர்கள் வந்து கிளாஸ் ரூம்லேயே கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து தனியாக அந்த ஹாஸ்டல்லையும் போய் அங்கேயும் ஃபேக்கல்ட்டிஸ் இருந்து அவங்கள வந்து டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்கள கொண்டு வருவோம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்களோட இது என்ன அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது. நாங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு கொடுப்போம். டெஸ்ட்டு நாங்கள் நிறையா கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டு வைப்போம். அது போக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நெருங்க வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் டெஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்க போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா தயார் பண்ணி நல்ல அவங்க போவாங்க. நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்மீடியட் லெவல். எங்கள் என்எம்சிஓ அப்படின்னு நாங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒன்று வந்து நாங்கள் ஒரு சாப்டர் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, ஸ்டடி மெட்டீரியல், அல்லது அவங்க கொடுக்குற ஐசிஎஸ்சிஏ கொடுக்குற புக்கு. அந்த புக்கில் ஒரு பேஜுமே நாங்கள் வந்து நடத்துவோம். ஒரு பேராகிராஃபும் நாங்கள் நடத்துவோம். ஒரு சம்மையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தமிழையும் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நாங்கள் மெயினாக எங்களுக்கு நடத்துகிறது எல்லாம் மாணவர்கள் ரூரல்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் புரியுறதுக்காக நாங்கள் தமிழே எல்லாத்தையுமே நடத்துவோம். ஒன்ஸ் நாங்கள் போர்ஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நாங்கள் மாடல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் வந்து 3 மாடல் டெஸ்ட் நாங்கள் வைப்போம். ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது 3 ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். எந்தெந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவனோட பேப்பரை அவனோட இது பற்றி அவனை வச்சு இருந்து அவன் முன்னாடியே நாங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுற என்ன பண்ணுறங்கிறத அவனுக்கு சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் எப்படி நீ ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து மோர பர்சனல் அட்டென்ஷன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரியும் யார் யார் எந்த லெவலில் இருக்கா, எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஹலோ, என் பேர் செந்தமிழ் செல்வி. நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். 2023 12th முடிச்சிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்ஸ் வந்து நான் வெளியே ஒரு சில பாப்புலர் கோச்சிங் சென்டர்ஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எந்த ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸும் இல்லை, ரிவிஷன்ஸும் இல்லை, ஸ்டடி டைம்ஸும் அங்கே கொடுக்கல.
ஆனால் இங்கே நான் வரும்பொழுது டெய்லி டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எனக்கு ஃபவுண்டேஷனல் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 1 மாதத்துலேயே என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுனால நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்லேயே நான் என்னோட அட்டெம்ப்ட் நான் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே எனக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் இருக்குது. எப்படி ஸ்கூல்ஸில் இருக்குமோ அதே மாதிரி இங்கே பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் இருக்குது. இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. வேன் இவங்களே ஹாஸ்டல்லேருந்து என்எம்சி கொண்டு வந்து விட்டுடுறாங்க. இங்கே இருக்கும்போது நமக்கு ஃபோன் எதுவுமே கிடையாது. பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி கொடுக்குறாங்க. அதையும் இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு படிக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க. சார் ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோம் சார். என்னதான் இருந்தாலுமே சிஏ வந்து ஒரு அன்சர்டைனான ஒரு விஷயம் தான். நான் வந்து 4 வருஷத்தில் டிகிரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து யாருமே இங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்கிற இவ்வளோ பர்க்ஸ் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நான் ஒரு பிகாம் படிக்கிறேன்னு வைங்களேன், என்ன தான் அரியர் இருந்தாலும் நான் எப்படியாவது முக்கியமானங்கி அது 3 வருஷத்தில் முடிச்சுட்டு வெளியே வருவேன். என்கிட்ட ஒரு டிகிரி இருக்கும். நான் ஒரு பேசிக்காக ஒரு கிளர்க் லெவலுக்காவது வந்து நான் கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுத முடியும். குரூப் 2 வரைக்கும் போகலாம், ஐஏஎஸ் வரைக்கும் கூட நான் அப்ளை பண்ணலாம். அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு அன்சைட்டான விஷயம், என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கூட இல்லை, நான் 2 வருஷம் ட்ரை பண்ணுறேன், அகைன் ட்ரை பண்ணுறேன், நான் இன்னும் 12th குவாலிஃபிகேஷன்லேயே தான் இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி தான் சார் இருக்குது. நீங்கள் இதை ஃபுல் டைம் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேக் எண்டில் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணணும்? ஸோ +2 முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ட்ரீம் எல்லாமே ஒரு சிஏ ஆகிறது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு பிக் கம்பெனிஸில் நல்ல ரோலை ப்ளே பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய அப்ஜெக்டிவ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அவர் சிஏ மேலே மட்டும் தான் போடுறாரு. ஓகே. ஸோ கரெக்டாக 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ள ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். அதாவது 17 வயசில் +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரோட 21வது வயசுக்குள்ள அவரால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். ஓகே. லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு அச்சத்தோட இந்த கோர்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ அதாவது நான் வந்து சிஏ முடிக்காமல் போயிட்டா எனக்கு வந்து பிகாம் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும் கிடையாது, நான் ஒரு நார்மலாக ஜாபுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தோட தான் இந்த ஒரு டிகிரி கூட இல்லை. டிகிரி இல்லை. ஓகே. ஸோ யூஸ்வலாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உடைய ட்ரீம் இருக்கிற ஒரு பையனுக்கு செகண்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டே சஜஸ்ட் பண்ணும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, நமக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு கோர்ஸ், நான் டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஏலேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இதை நம்ம சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நீ பிகாம் படிக்காத, நீ வந்து சிஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு நம்மளால சொல்ல முடியல. இப்போ நிறைய பேரண்ட்ஸோடைய விருப்பமே என்னவா இருக்குன்னா பிகாம் அண்ட் சிஏ ரெண்டுமே அவன் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் சிஏ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா அந்த பிகாம்க்கு வேல்யூ கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் டிகிரியும் படிக்கணும், டிகிரியும் எனக்கு வேணும், எனக்கு சிஏவும் வேணும் அப்படின்ற ஒரு மாணவர்களுக்கான ஒரு சாய்ஸ் அப்படின்னா டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கிறது. ஓகே. பட் ஆனால் இதில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் வந்து சிஏக்கு ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது டிகிரியும் படிக்கிறாரு அப்படின்னா காலேஜில் டிகிரி படிக்கும்போது ஒரு மார்னிங் 9 o'clock to 2:30 வரைக்கும் ஒரு காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக சிஏக்கு வந்து ஒரு ஈவினிங் கோச்சிங்கோ இல்லை மார்னிங் கோச்சிங்கோ போகிற மாதிரி இருக்கும். இப்போ மல்டிபிள் இன்ஸ்டிடியூட்ஸில் மல்டிபிள் டைமிங்கில் ட்ராவல் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ணி அவங்க 2 விதமான கோர்ஸ்க்கு அவங்க வந்து கோச்சிங் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஓகே. அடுத்ததாக பிகாம்க்கு கிளாஸஸ் எடுக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் யாருமே சிஏவை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான நாலேஜை கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே. அதே மாதிரி சிஏக்கு கோச்சிங் கொடுக்குறவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக பிகாம் சிலபஸில் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற நாலேஜையும் அவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே. இந்த இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ். அஃப்கோர்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக தான் இருக்க போது, இருந்தாலுமே 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஒன்று ட்ராவல் டைமு, அடுத்தது சிலபஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங்ஸ். ஓகே. ஓகே. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமும் டிசம்பர் மாதத்துலையும் நவம்பர் மாதத்துலையும், அதே மாதிரி சிஏ எக்ஸாம்ஸும் டிசம்பர் ஜனவரியில், இந்த மாதிரி டைமிங்ஸுமே வந்து அவங்களோட எக்ஸாமினேஷனுக்கு அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது கன்ஃபியூஷனில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. ஸோ இதுக்காக தான் நான் நார்மலாக என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சிஏக்கு ஃபுல் டைம் ஃபோக்கஸ் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 10 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேரோட விருப்பம் பிகாமும் படிக்கணும் சிஏவும் படிக்கணுன்றதுனால நான் இன்டெகிரேட்டட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து நான் சஜஷன் கொடுக்குறேன். இன்டெகிரேட்டட் இன்ஸ்டியூட் அப்படின்னா நம்ம வந்து பிகாம் அண்ட் சிஏ ஒரே காலேஜில் பிகாம் அண்ட் சிஏ கொடுக்கும்பொழுது அவங்க எப்படி சிலபஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிகாம்லேயும் சிஏலையும் என்ன சிமிலர் சாப்டர்ஸ் இருக்குது, சிமிலர் சிலபஸ் இருக்குது, கான்டென்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி தான் அதனுடைய கோச்சிங் வந்து கொடுப்பாங்க. டைமிங்ஸ் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஒரே இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து 2த்துக்குமான கோச்சிங் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ட்ராவல் டைம், 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், அது 2த்துக்கும் தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அந்த காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சிஏ எக்ஸாம்ஸ்க்கும் அவங்களுடைய பிகாம் எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஷ் வராத மாதிரி தான் அந்த சிலபஸையும் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் கோச்சிங் மெத்தடையும் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ ஈவன் நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வர ஜென்ரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பேரலாக சிஏ படிக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து அவங்கள பிகாம் அண்ட் சிஏ படிக்கிற மாதிரியான ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷத்துலேருந்து அது ஆக்டிவாக வரும் இல்லைங்களா? ஸோ சிஏசிஎம்ஏக்கான ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்னும் பொழுது ஒரு பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி என்ன மாதிரி வசதிகள் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து போதிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும். என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் சார்? நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்களுக்கு வந்து தனி கிளாஸ் ரூமும், சிஎம்ஐ ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்களுக்கு தனி கிளாஸ் ரூமும், சிஎம்ஐ இன்டர் அதே மாதிரி சிஏ இன்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனி கிளாஸ் ரூம் வசதிகள் நம்ம செய்யப்பட்டுள்ளது. நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸான குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதி வந்து ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. பசங்க மாணவர்கள் வந்து போகிறதுக்கு தெளிவான டிரான்ஸ்போர்ட் வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. இது போக கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருப்போம். அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது. ஃபவுண்டேஷன்லேருந்து இன்டர் லெவல் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் 60 மாணவிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு சிஏசிஎம்ஏ செமி குவாலிஃபைடு உள்ள ஃபேக்கல்ட்டி வந்து கிளாஸ் டீச் பண்ணிடுவாங்க. அவங்க டீச் பண்ணுறதுக்கு பிபிடி அதாவது ப்ரொஜெக்டர் வசதியுடன் பயன்படுத்தி கிளாஸ் எடுப்பாங்க. மேக்ஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பிளாக் போர்டு மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதியும் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இது போக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். மாணவர்களுக்கு தனி விடுதியும் மாணவிகளுக்கு தனி விடுதியும் பாதுகாப்பு வசதியுடன் இருக்கின்றது. மாணவர்களுக்கு வந்து விடுதி காப்பாளர் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் வார்டனும் இது போக ஸ்டடி சூப்பர்வைசரும் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் 4 மணி நேரம் ஸ்டடி நடக்கும். 5:45 முதல் இரவு 10:30 மணி வரைக்கும் ஸ்டடி நடக்கும். இது போக ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வார்டனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்துருவாங்க. அதுக்கும் நம்ம என்ன வசதி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்னி டிரைவர் 24 மணி நேரமும் ஆம்னி டிரைவர் அவங்க கூட இருப்பாங்க. மாணவிகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு மொபைல் ஃபோன் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். டெய்லி 1/2 மணி நேரம் மொபைல் ஃபோன் பேசுவதற்கான வசதி செஞ்சுருக்கோம். எமர்ஜென்சி அப்படின்னா வார்டனோட நம்பர் எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்போம். வார்டன்கிட்ட பேசிக்கலாம். இது போக கல்லூரி நேரத்தில் ஏதாவது தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார். அவரோட நம்பரும் காலேஜ் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர் மூலியமாகவும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வெராண்டாவில் எல்லாத்துலேயுமே வந்து சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் வெளி ஆட்கள் யாரும் உள்ளே வர முடியாது, உள்ள ஆட்கள் வந்து வெளியும் போக முடியாது. அது வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது போக அப்பா அம்மா இது போக 2 பேர்த்தோட ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. அது வந்து ஹாஸ்டல் ரெஜிஸ்டரில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 4 பேர் மட்டும் வந்தால் மட்டும்தான் அந்த மாணவியை வந்து பார்க்க முடியும், வெளியே அழைச்சிட்டு போக முடியும். வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ வந்து பார்த்து வெளியே அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடலாம். காலேஜில் வந்து கேஃப்டேரியா வசதி இருக்குது, அங்கே ஸ்டோர் இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவையோ ஃப்ரூட்ஸ்லேருந்து மெடிசன் வரைக்கும் என்ன தேவையோ ஒரு நோட்டு போட்டு ரெஜிஸ்டரில் எழுதிடுவாங்க. அவங்க வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது போக நாங்களே எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா சண்டேங்கும் போது அவங்களுக்கு பேருந்து வசதி கல்லூரி பேருந்து வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பேருந்தில் மாணவிகளை வந்து அழைச்சி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் வார்டன் கூடவே போய் அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் சிஏசிஎம்ஏ போன்ற கோர்சஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதற்கான போதிய விழிப்புணர்வு இருக்குது. அதிகப்படியான மாணவர்கள் இந்த படிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் +2ல் நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தாலும், சயின்ஸ் குரூப்பே எடுத்திருந்தாலும் கூட சிஏசிஎம்ஏ போன்ற கோர்சஸை படிக்க முடியும். ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் சிஏவை என்ரோல் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். முக்கியமாக இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் சரி, இதை படித்து முடிக்கிறதுக்கும் சரி பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸை படிக்க முடியும், அதுவும் ஒரு குறைந்த விலையில் படிக்க முடியும் அப்படின்னா சிஏசிஎம்ஏ தான். அதுதான் இவ்வளவு பெரிய வெற்றியையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி முழு நேரம் இந்த சிஏசிஎம்ஏ போன்ற கோர்சஸ் இவ்வளவு எளிமையாக மக்கள் கிட்ட இருந்தாலும் கூட பாஸ் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் ஃபோக்கஸ் மற்றும் கன்சிஸ்டன்சி. இது 2ம் குறைவாக இருக்கிறது தான். இந்த 2 குறைகளை தீர்த்து வைப்பதற்காக தான் ஒரு முழு நேர கல்லூரியாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இருந்துகிட்டு இருக்காங்க. பல மாணவர்கள் இங்கே முழு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியுது. அதுதான் நம்ம இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேறு எந்த டீவியேஷன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட படிக்கிறாங்க. அந்த குறிக்கோள் தான் மாணவர்களை வெற்றியை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஏசிஎம்ஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸை ஃபோக்கஸ்டாக படிக்கணும், நான் பாஸ் பண்ணணும், 5 வருஷத்தில் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக மாறணும் அப்படிங்கிறது உங்களோட எய்மாக இருந்தால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் இருக்கிற காலேஜ் உங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷனாக இருக்கும்.